அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை அனைவரோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 12வது சர்வதேச யோகா தினம் இன்று. ஐக்கிய நாடுகள் சபையிலே 69வது அமர்விலே நமது பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உரையாற்றும் போது 2014 செப்டம்பரில் இந்த உலக மக்கள் அனைவரும் நம் நாட்டில் பாரத நாட்டில் பிறந்த அரிய தெய்வீக கலையான யோக கலையை பயின்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்ற அக்கறையோடு அதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு இன்டர்நேஷனல் யோகா டே என்ற ஒன்றை அனௌன்ஸ் செய்யணும்னு ஐக்கிய நாடுகள் சபையில் கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க யுஎன்ஓவும் ஜூன் 21 தேர்ந்தெடுத்து ஐக்கிய யோகா தினமாக அறிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 12வது ஆண்டாக நாம் இன்று சிறப்புடன் கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு யோகம் பயின்று நல்ல முறையிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு நம் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு ஒரு இரட்டிப்பின் முயற்சி. என்ன அப்படின்னா, யோகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எங்கள் குருநாத சத்குரு ஜீரோ பிக்ஷுவின் தியான ஆலயம் அழகு கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியான ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த நாளும் 21 அதே நாள் 2009 நடந்தது. அந்த தினத்தை யோகா தினமாக சொன்னாலும் எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. இந்த நல்ல நாளில் ஒரு 2 யோகாவும் 2 முத்திரைகள் மட்டும் உங்கள் செயல்முறை விளக்கமாக அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது உட்கட்டாசனம். இந்த உட்கட்டாசனம் வந்து சேர் பொசிஷன் சொல்லுவாங்க. இது மெயினாக ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், கால் முட்டு கால் வலிக்கு நல்லா ரெமெடி கிடைக்கும். வாக்கிங், முக்கியமாக வாக்கிங் போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு முடியறதில்லை, ரொம்ப யோசிக்கிறாங்க, டைம் இல்லை, இடம் இல்லை அப்படின்னு. இது ஒரு 20 செகண்ட் நம்ம இருந்தாலே 20 நிமிஷம், ஒரு நிமிஷம் உட்கட்டாசனம் நம்ம நின்னோம் அப்படின்னோம்னா 20 நிமிஷங்கள் வாக்கிங் போனாங்க பலன் நமக்கு கிடைக்கும். இது இப்போ செயல்முறை விளக்கமாக உங்களுக்கு அளிக்கின்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது படிப்படியாக நீங்கள் கூட்டிக்கலாம். அடுத்து வீரிய ஸ்தம்பன் ஆசனம். வீரிய ஸ்தம்பன் ஆசனங்கிறது ஜென்ஸுக்கு மெயினாக ஒரு வீரியத்தை நன்கு இன்க்ரீஸ் பண்ணுறது அளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் வீரியஸ்தம்பாசனம். உயிர்த்தடம் வலுப்பெறும், சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது கொஞ்சம் உயர்நிலை ஆசனம் தான். இதை நீங்கள் ஒரு தகுந்த ஆசிரியர் மூலமாக செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த காலை மாற்றி இந்த பக்கம் கட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. என்றும் சுறுசுறுப்புடனும் இளமையோடும் இருக்கலாம் இந்த ஆசனத்தை. இப்போ முத்திரைகள். நமது உடலில் பஞ்சபூத சக்திகள், உலகம் மூலம் இருக்கிற பஞ்சபூத சக்திகள் நம்ம உடல்லே இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுங்கிற பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புல நிறைந்திருக்கு. அந்த உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம விரல் நுனிகளிலேயே இருக்குது. அதாவது நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5 சக்திகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியையும் நல்ல ரத்த ஓட்டத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு 2 முத்திரைகள், ஏராளமான முத்திரைகள் இருக்குது. இந்த 2 முத்திரைகள் மட்டும் சார். முதல்ல ஹாக்கினி முத்திரை, டெசிஷன் மேக்கிங். இந்த முத்திரைகள் பண்ணும்போது நம் மூளை நரம்புகளில் நல்லா இரத்த ஓட்டம் ஏற்பட்டு புத்துணர்ச்சி ஏற்படுத்து நம்மளுடைய ஒரு முடிவு எடுக்க திணறிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணுங்கும் போதும் நம்மளால் ஒரு கரெக்டான முடிவை எடுக்க முடியும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த முத்திரைகள் செய்யும்போது கண்களை மூடி மூச்சு ஓட்டத்தை கவனித்து விரல்களில் ஒரு சிறிய அழுத்தத்தோடு செய்யணும். நான் இன்னைக்கு வீடியோக்காண்டி 10 செகண்ட் இந்த முத்திரையை பண்ணியிருக்கிறேன். இதை 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை பண்ணணும். இன்னொரு முத்திரை ஆதி முத்திரை. இந்த மாதிரி 1 2
3 4 5 6 7 8 9 10. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிறக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி தான் ஆதி முத்திரை இந்த மாதிரி தான் கையில் வச்சுருக்கோம். இந்த உயிர் சக்தி வலுப்பெறக்கூடிய முத்திரை நமக்கு ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடியது. டயர்ட்னஸ் இருக்கும்போது இந்த முத்திரையை அணிக்கிறோம். ஸோ அனைவரும் யோகம் பயில்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.